ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு விகாஸ் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரைடே விலாக் பார்ப்போங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். நல்லா அழகாக காலையில் எழுந்திரிச்சு விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன சமையல் ஆஸ் யூஷுவல் சாம்பார் தான். ஸோ சமையல் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்துட்டு அப்படியே ஷேர் பண்ணுற மாதிரி இந்த விலாக் போகும். விலாக் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாசத்துட்டே 2வது வெள்ளி நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு பொங்கல் வச்சிருப்பாங்க, நிறைய கூழ்லாம் ஊற்றுவாங்கல்ல. உங்க வீட்டில் அந்த பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம வீட்டில் அந்த பழக்கம்லாம் இல்லை. பட் நான் வந்துட்டு 3வது வெள்ளி வரும் ஆடி மாசத்துல. அந்த வெள்ளி 3வது வெள்ளி மட்டும் அங்காளம்மனுக்கு நம்ம வீட்டில் சின்ன ஒரு பாத்திரத்துல கூழ் காய்ச்சி வச்சு அதுக்கப்புறம் அம்மனுக்கு புடவெல்லாம் வச்சு கோவிலில் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வருவோம். இது மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அது வந்துட்டு அடுத்த வாரம் நம்ம vlogல ஷேர் பார்ப்போம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி இருட்டா இருக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த சைடும் விண்டோ இருக்கு, இந்த சைடும் விண்டோ இருக்கு, எங்கேயுமே பெரிய விண்டோ இருக்கு. ஸோ எல்லா பக்கமும் நமக்கு ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு இருட்டா இருக்க மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதில் தான் வந்துட்டு இப்போ சமைச்சிட்டு இருக்கேன். 2 குக்கர் வாங்கினேன். ஒன்று வந்துட்டு 2.5 லிட்டர், இன்னொன்று வந்துட்டு 5.5 லிட்டர். இது 2.5ல வந்துட்டு இந்த சுண்டல் வேக வைக்கிறது, சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சமையல். வீட்ல 4 பேர் தானே இருக்கோம். 2 குட்டீஸ் மட்டும் தான். ஸோ எங்க 2 பேர் மட்டும் தான் பெரியவங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நான் வந்துட்டு கொஞ்சமா சமைச்சுக்குவேன். அம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா, மாமியார், அம்மா யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, என்கிட்ட அலுமினியம்ல பெரிய குக்கர் ஒண்ணு இருக்கு. அது அப்ப நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ரேரா யூஸ் பண்ணிக்கலாம்ல அதனால. ஸோ இதுல வந்து நான் பருப்பு காலையில ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாவுக்கு வந்துட்டு மாவரைக்கலாம் அப்படின்ட்டு அரிசி, கவுனி அரிசி, ரெட் ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த புழுங்கல் அரிசி இல்ல, அது பேரு உடைச்ச அரிசின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்லங்க. ஆம், நொய் 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 அரிசி அது, அதுக்கப்புறம் உளுந்து. உளுந்து இல்ல, இந்த 3 அரிசி மட்டும் நான் நேத்து கழுவி நைட்டு கூட ஊற வச்சுட்டேன். இப்ப காலையில எந்திரிச்சு மட்டும் தான் நான் உளுந்து ஊற போட்டேன். எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன், செக் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில வந்துட்டு ஸ்பெஷல் வந்து கேஸ் ஸ்டவ்ல கோலம் போடுறது அப்படின்னா, அதுக்கப்புறம் சமைக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம தாளிக்கும் போதும் சரி, அதாவது குக்கர்ல வழியும் போதும் சரி, கீழெல்லாம் இருக்குமா, இது துடைக்கவே மனசு வராது, அந்த மாதிரி இருக்கும். பட் இப்ப அழகா கோலம்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஆனா என்ன நடந்தாலும் டீ வந்துட்டு போட்டுறாங்க. டீ கிரேஸ் நான், அதனால டீ வந்துட்டு போட்டாச்சு. இப்போ சமைக்கிறதுக்கு வந்துட்டு அழகா இதுல வந்து எல்லாமே போட்டுட்டு பருப்பு ஒரு போட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, உம் அப்புறம் பூண்டு, கொஞ்சமா சாம்பார் தூள், கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் சீரகம். இது மட்டும்தான். நான் வந்து இது கூடவே உதுத்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துருவேன். ஏன்னா நான் பருப்பு ஆல்ரெடி ஊற போட்டுட்டேன். நல்லா பருப்பு வந்துட்டு ஊறிடுச்சு. இப்ப நம்ம அதை போட்டுடலாம். நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் எப்படி வைப்பேன்றதை உங்களுக்கு நான் வந்துட்டு இப்போ கருவேப்பிலையும் அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி வந்துட்டு கொஞ்சமா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மூடி போட்டுடலாம். இது வந்துட்டு ஆனந்தா பிராண்ட். நான் யூஸ் பண்றது ஆனந்தா பிராண்ட். நிறைய பேர் வந்துட்டு கீழே 2 விதமா பேசியிருந்தாங்க. ஒன்று வந்துட்டு ஆனந்தா பிராண்ட் நல்லா இருக்காது அப்படின்னு இருந்தாங்க. இன்னொருத்தர் வந்துட்டு நல்லா இருக்கும், மதுரையில வந்துட்டு கொஞ்சம் பெரிய பிராண்ட் அது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நானே ஒரு 3-4 தடவை சமைச்சிட்டேன், நல்லா தான் இருக்குங்க. ஆனா என்னன்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்படி அழுத்தி இப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மற்றபடி நல்லா இருக்கு. எனக்கு இந்த டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்கு அழகா. ஸோ கிச்சனுக்குமே நல்ல ஒரு கேட்சியா இருக்கும் பாக்குறது. சாம்பார் வந்துட்டு மாங்காய் இருக்கு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இருக்கு. அது மட்டும் தான் போட்டு வைக்க போறேன். எங்க மாமியார் வந்துட்டு கீரை செஞ்சுக்குவாங்க. அவங்க கீரை கொண்டு வந்தாங்கல்ல, அது வந்துட்டு அவங்க செஞ்சிருவாங்க. நான் இது மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பு கிளம்பணும். 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசிங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர், சாரி 3 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, 1 டம்ளர் சிகப்பரிசின்னு சொல்லுவாங்கல்ல அது, அதுக்கப்புறம் நொய் அரிசி கொஞ்சம் இருந்துச்சு, அது ஒரு 2 டம்ளர். இதெல்லாம் சேர்த்து இருக்கிறது எல்லாமே போட்டுட்டேன். இதெல்லாம் சேர்த்து எது எது வீணா போகுமோ வேஸ்ட் ஆகுமோ அதெல்லாம் சேர்த்துட்டேன். இதெல்லாம் சேர்த்து மாவுக்கு ஊற ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 5 டம்ளர் கிட்ட இது எல்லாமே வந்துச்சு. இதுக்கு வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து ஆட் பண்ணுவேன். எனக்கு அது கரெக்டா இருக்கும். உளுந்து வந்துட்டு நான் டிமார்ட்ல வாங்குவேன். நல்லா இருக்கும். அந்த பெரிய பாக்ஸ் வந்துட்டு கொட்டி வச்சிருப்பாங்க, அது நல்லா தான் இருக்கும். ஸோ மோஸ்டா நான் அங்கதான் வந்துட்டு திங்ஸ் எல்லாமே வாங்குவேன். இந்த பருப்பு, சிறுபருப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அங்கதான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். நான் நிறைய ஒரு பாஸ் ஒரு 3 இயர்ஸா வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. சரி, இதெல்லாம் நேற்று நைட்டே கூட வச்சுட்டேன். இது இருக்கட்டும் அப்படியே. நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இனி இதை ஆட்ட வேண்டியதுதான்.
ஃபர்ஸ்ட் சமையல் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சிருக்கேன். உளுந்து வந்துட்டு 5 கப் ரைஸுக்கு 1 கப் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 ஹார்ஸ் மட்டும் உளுந்து நமக்கு ஊறுனா போதும். ரொம்ப நம்ம ஊற வைக்க வேணாம். ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு நல்லா இருக்கும். நல்லா உபரி வர உளுந்து தான். அதனால கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. அரிசியெல்லாம் நேற்று நைட்டு கழுவி தான் ஊற வச்சிருந்தேன். உளுந்து மட்டும் நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம். விளக்கேற்றி ஒரு 1 hour மட்டும் எப்படி கணக்குனா, என்கிட்ட வந்து ஊதுவத்தி நம்ம ஏற்றி வைக்கிறோம்ல, அந்த ஊதுவத்தி அணையிற வரைக்கும் நான் வந்துட்டு விளக்கு அப்படியே எரிய விடுவேங்க. அதுக்கப்புறம் பூ வச்சு அதை குளிர வச்சுக்குவேன். ஸோ இப்போ விளக்கு குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயசம் இருக்கு. கண்டிப்பா பசங்க வந்துட்டு வருவாங்க. ஏன்னா காலையில சொல்லிட்டு எனக்கு பாயசம் அப்படின்னு வந்து பாயசம் கேட்பாங்க. அதனால வந்துட்டு அப்படியே அவங்களுக்கு வைக்க போது விளக்கு மட்டும் இப்ப நான் குளிர வைக்கிறேன். விளக்கு குளிர வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். டிஸ்டர்பன்ஸ் ஆகாது யாருக்கும். இந்த ரோல் வந்துட்டு எனக்கு சம்டைம் ஹாப்பியா இருக்கும். சம்டைம் ரொம்ப ஐயோ என்னடா இது இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஒண்ணு வந்துட்டு நல்ல காற்றோட்டமா இருக்கும். கரண்ட்லாம் போயிடுச்சுன்னா நல்ல காத்தோட்டமா இருக்கும். ஆனா வீடு எடுக்கும்போது ஒரு மாதிரி இருட்டா தெரியும். வீடியோ நான் எப்படிதான் லைட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணலாம் ஒரு மாதிரி இருட்டா தெரியும். இப்போ உங்களுக்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய விண்டோவா நல்லா ஓப்பன் பண்ணிட்டேன். விளக்கு ஏற்றும் போது மோஸ்ட்லி நான் வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஏன்னா விளக்கு ஆடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஓப்பன் பண்ண அப்படின்னா ஒரு மாதிரி இருட்டா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி தெரியுறேன்னு தெரியல. பட் ரா அண்ட் ரியலா நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணேன். முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார். கீரை நீங்க செஞ்சுக்குவீங்களா? நான் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் மட்டும். ஸோ கீரை வந்துட்டு அவங்க செஞ்சிருவாங்க. நான் வந்துட்டு முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் மட்டும் வச்சுட்டு சாதம் காலையிலே பசங்க உடச்சிட்டேன். அது இருக்கு அவ்வளோதான். இப்போ டைம் வந்துட்டு கரெக்டா 11:30 ஆகுதுங்க. 11:30 ஆகுது. காலையில எந்திரிச்சு நான் வெறும் ஒரு பிளாக் காஃபி மட்டும் தான் குடிச்சேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்திரிச்சுதான் மோர் குடிச்சிருவேன். மோர் குடிச்சிட்டு ஏன்னா பசு தயிர் நிறையவே இருக்குமா, அதுல வந்துட்டு நான் மோர் அடிச்சு குடிச்சிருவேன். பிளாக் காஃபி குடிச்சேன். நானும் அவங்களும் பிளாக் காஃபி போட்டு குடிச்சோம். அதுக்கப்புறம் இப்போ டீ போட்டு 11:30 டீ குடிக்கிறேன். சம்டைம் 12:30 கூட ஆகும். ஏன்னா காலையில டீ குடிச்சிட்டு ஒர்க் பண்றாங்க. அதுவே எனக்கு நல்லா பூஸ்டப்பா இருக்கும். ஸோ இப்போ டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது நான் போட்டுட்டு இது நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் தாளிச்சு போட்டு விடுது. ரொம்ப ஈஸி தான் சாம்பார். ஸோ முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மாங்காய் மட்டும் கொஞ்சம் பழுத்து இருக்குன்னு சொன்னாங்க. அது நல்லா இருந்தா போடுவேன். இல்லாட்டி முருங்கைக்காயில மட்டும்தான். முருங்கைக்காய் வந்துட்டு நிறையவே இருக்கு. ஸோ நிறைய போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கொத கொதன்னு ஆயிரும்ல. அதனால கொஞ்சமா எடுத்து வச்சிருவேன். கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மட்டும் வர மாதிரி போட போறேன். ஏன்னா மாங்காவும் சேர்த்து போடும்போது ஒரு மாதிரி கொத கொதன்னு ஆயிடும். முருங்கைக்காய் பிரியர் எங்க ஹஸ்பண்ட் தான். அவங்க ஊர்ல இல்லையா, அதனால கொஞ்சமா தான் முருங்கைக்காய் போடுறேன். இதுதாங்க சொன்னேன். அப்படியே ஒழிஞ்சு இங்க போட்டிருக்க கோலம் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். தண்ணி கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பருப்பு வந்துட்டு நான் ஒரு கையில ஒரு 2 போடுவேன், கரெக்டா இருக்கும். இன்னைக்கு 3 போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். இந்த வழிஞ்சதெல்லாம் கையோட தொடச்சாதாங்க, இல்லாட்டி ஒரு மாதிரி அது ஒரு அப்படியே பிடிச்சிரும். அடி பிடிச்ச மாதிரி பிடிச்சிருமா, அது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ வடிஞ்சது அப்படியே கையோட தொடச்சி விட்டுட்டேன். ஆனா இந்த கிளாஸ் டாப் வந்துட்டு நம்ம சூடுல துடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. உம் ஆனா எங்க அதெல்லாம் கேக்குறது. குக்கர் 3 விசில் வந்துருச்சு. நான் அப்படியே சிம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சரி டீ எடுத்து ரெடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு போய் டீயை கொடுத்துட்டு நம்மளும் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பண்ணணும். 4 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். பருப்பு நல்லா பூ போல வெந்து வந்திருக்குங்க. பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இது அப்படியே நம்ம கடைஞ்சிட்டு தாளிக்க வேண்டியதுதான். ரொம்ப குழஞ்சா ஒரு மாதிரி ஆயிரும். அது நல்லா இருக்காது. கொஞ்சம் இந்த மலர்ந்து இருக்கும் பருப்பு. அப்படியே நான் குண்டு கண்டி வச்சு அப்படி நசுக்கி விட்டுட்டேன். தாளிச்சிக்கலாம்.
எண்ணெய் பூண்டு நசுக்கி போட்டு தாளிச்சோம் அப்படிதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். பூண்டு நிறைய சேர்த்தா நல்லா இருக்கும் டேஸ்ட். அதுக்கப்புறம் பெருங்காயம், புளிப்பு தான் இருக்கு அதனால நான் சேர்த்துருக்கேன். அதுவும் மாங்காய் போட்டால் எப்படினாலும் சாப்பிடுவாங்க. முருங்கைக்காய் சேர்த்து இந்த எண்ணெயில கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு, அதில் ஆட் பண்ணிடுவோம். அப்படியே வந்துட்டு காய் வேகட்டும். கொஞ்சமா தண்ணி மட்டும் நம்ம ஊற்றி கொஞ்சம் அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு உப்பு மட்டும் லேசா கம்மியா இருக்கு, அதனால உப்பு மட்டும் கொஞ்சமா ஆட் பண்ணிடுறேன். சிம் பண்ணி வச்சிருக்கேன். முருங்கைக்காய் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். நான் யூஸ் பண்றது கிரீன் செஃப்ல ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். 5 இயர்ஸ்ல 6-10. ஸோ மாவாட்டுறதுக்கு கிரைண்டர் எடுத்து வச்சிட்டேங்க. இந்த கிரைண்டர் வந்துட்டு கிரீன் செஃப் பிராண்டு. நான் வாங்கும்போது 3500 என்னமோ தான் இருந்துச்சு. நான் ப்ராடக்ட் டேக் பண்ணி செக் பண்ணி பாருங்க, நல்லாவே உழைக்கும். நடுவில் வந்துட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் மோட்டர் வந்துட்டு கொஞ்சம் மாவுலாம் இதில். அப்போ நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், மாவுக்கோளம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நிறைய டெய்லி நிறைய அரைக்கிற மாதிரி இருக்குமா, அதனால அதெல்லாம் உள்ளே போய் ஒரு மாதிரி ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிச்சு. ஸோ மோட்டர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. கிரீன் செஃப் பிராண்டு நான் உங்களுக்கு டேக் பண்ண செக் பண்ணி பாருங்க. இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் இருக்குங்க. ஆமா 7 வருஷம் இருக்கும். ரெகுலர் இருக்கும்போது நமக்கு பழகிடும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு நல்லாவே பழகிருக்கு. நல்லா காம்பேக்டா இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும். காய் வெந்துருச்சு. கொஞ்சமா புளி ஊற போட்டிருக்கேன், அது ஊத்திட்டேன் அப்படின்னா முடிஞ்சிடும். மாவு அரைக்கிறது முடியாது எனக்கு, அதனால அரைச்சிட்டு போயிடலாம். அரைச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க. அதனால இருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சின்னதா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நம்ம வீட்லயே ஏதாவது அரைச்சிக்கலாம். பட் நான் வந்துட்டு இந்த மாவு மட்டும் தான் அரைப்பேன். அது ஏதாவது ஹெல்த்தியா போகும் அப்படின்னு சொன்னா அரைப்பேன். உளுந்து போட்டு எக்ஸ்ட்ராவா உளுந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் வடைக்கு எடுத்து வச்சிருவேன். இந்த தடவை கொஞ்சம் கரெக்டா தான் போட்டிருந்தேன்னா அதனால அப்படியே எல்லாத்தையும் போட்டு விடுறேன். உளுந்து நல்லா மையணும், நல்லா வந்து அரையணும், அரைப்படணும். அதான் நல்லா இருக்கும். இதை ஊத்திட்டு புளி எப்பவுமே காய் வெந்த பிறந்தாங்க ஊத்தணும். இல்லாட்டி காய் ஒரு மாதிரி மருந்து பண்ண முடியாது. கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ண முடியாது. நல்லா உளுந்து வந்துட்டு அரைப்பட்டுருச்சுங்க. இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். உளுந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சு கொஞ்சமா நம்ம இப்படி போட்டு பார்க்கும்போது நமக்கு நல்லா மிதக்கணும். அது கரையக்கூடாது, மிதக்கணும். அப்படி மிதந்துச்சு அப்படின்னா நமக்கு இட்லி எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா பஞ்சு போல இருக்குங்க உளுந்து. உங்களுக்கு தெரியுதா? நல்லா லைட்டா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு நான் கோவில் போலாம் நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஆனா எங்க ஹஸ்பண்ட் ஊர்ல எனக்கு வேலை விஷயமா ஒரு 3 டேஸ்க்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அதுவே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. போன வாரம் போயிட்டு வந்திருக்கோம். ஏரியா பக்கத்துலயே ஒரு முருகர் கோவில் இருக்கு, சாரி முத்துமாரியம்மன் கோவில் இருக்கு, அங்க போயிட்டு வந்தோம். இந்த தடவை எங்கேயும் போகல, இன்னைக்கு எங்கேயும் போல. அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு குலதெய்வம் கோவில் போவோம். நான் உங்களுக்கு அதை அடுத்த பிளாக்ல ஷேர் பண்றேன். உளுந்து வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணும்போது, அதாவது அரிசியோட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டா இருக்கும். நான் பேசுறது கேட்கதான் தெரியலங்க, ஏன்னா இது சத்தம் வரை கேட்டுட்டு இருக்கு. சும்மா ஒரு 1 hour 2 hours மட்டும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அடுத்ததான் ஈஸியா இருக்கும். தண்ணி ஊத்திட்டு இதை வந்து லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரிசி போடலாம், இல்லாட்டி ஸ்டக் ஆயிடும். லூஸ் பண்ணிட்டு அரிசி போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிரும்.
அதாங்க சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் தயார். இனி வந்து பொரியல் சாதம் வடிச்சிட்டேன். ஆஃப் பண்ணி மூடி போட்டுருங்க. ஹாய். மாவு போட்டிருக்காங்க, அதாவது உளுந்து எடுத்துட்டேன். இப்ப அரிசி மட்டும் மிக்ஸ் கிரைண்டர்ல இருக்கு. சாம்பார் இருக்கு, அதுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சேன். பட் அப்பளம் வந்துட்டு ஓவர் ஆயிலா இருக்கா, அதனால எனக்கு அப்பளம் எடுத்துக்க ஒரு மாதிரி நெஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆயில்ல சாப்பிட்டோம் அப்படின்னா, அதனால அதில் வச்சுட்டேன். எங்க மாமியார் வந்து கீரை செஞ்சாங்க. அரைக்கீரையா சிறுகீரையான்னு தெரியல, ஏதோ ஒரு கீரை வந்துட்டு தேங்காய் மேல தூவி செஞ்சிருந்தாங்க, அது நல்லா இருக்கும். சரி, இதுதான் நம்ம வீட்டில் லஞ்ச். உங்க வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்னைக்கு போஸ்ட் பண்ணாலும் போஸ்ட் பண்ணுவேன், இல்லாட்டி நாளைக்கு வந்தாலும் எப்படின்னு தெரியல, டைம் பொறுத்து தான் எப்படின்னு தெரியல. ஸோ சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு ப்ளாக் கண்டினியூ பண்றேன். டைம் வந்துட்டு 3:30 ஆயிடுச்சு. போயிட்டு பசங்களை பிக்கப் பண்ணணுமா, அதனால வந்து கரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு ஃபுல்லா எடுத்து மட்டும் வச்சுட்டேன். இது வந்துட்டு இப்போ 2 பாத்திரமா மாத்தணும், இல்லாட்டி பொங்கிரும். ஸோ நைட்டு யூஸ் பண்றதுக்கு பாதி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாமே அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். சரி, இப்போ வந்தது அதெல்லாம் பண்ணணும். டைம் ஆயிடுச்சு, போய் பசங்களை பிக்கப் பண்ணணும். மாவு ரெடிங்க. ஆல்ரெடி வந்துட்டு கடையில வாங்கின மாவு கொஞ்சம் இருக்கு, அது இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த மாவு வந்து நாளைக்கு யூஸ் வைக்க அப்படின்னு எடுத்து வைக்க போகும். ஸோ நல்லா கை வச்சு கழுவிட்டேன். பசங்க வந்துட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க. பரிமளா அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு அது வந்து Z5 ஓடிடியில வந்து ரிலீஸ் ஆயிடுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு பார்த்துட்டேன். சவுண்டா இருக்கும். அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் உப்பு எதுவுமே போடல. நம்ம கரைக்கும் போது, அதாவது யூஸ் பண்ணும்போது எடுத்து வச்சு நம்ம மாவு கரைச்சு அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தூக்கி அப்படியே வைக்க போறோம் ஃப்ரிட்ஜ்ல. ஸோ நல்லா ஒரு வாரத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். நல்லா ஹெல்த்தியான மாவு தாங்க. வீடியோ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க. அண்ட் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.